crime. Sir, இது ஆக்சுவலி இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின். நீங்கள் வந்து நீங்கள் ப்ரீ சோஷியல் மீடியா டைம்லேருந்து இப்போ இருக்கிற டைமுக்கு வந்திருக்கீங்க. யுவர் டாட்டர் போஸ்ட் அ லாட், அவங்க தனியாக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஹவு டு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது எதுலேயுமே இல்லை. இல்லை நீங்கள் இல்லை, பட் நீங்கள் நீங்கள் நடக்கிறதெல்லாம் அவங்க அப்பப்போ காது குழும் இல்லை. அது என்னை பற்றி பேசுகிற சொல்லுவாங்க, நான் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் என்னோட ஒரே எய்ம் வந்து இன்றைக்கி எப்படி ஹாப்பியாக இருக்கிறது. நம்ம வி ஷுட் ப்ராக்டிஸ் ஹாப்பினஸ். சில பேர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் செல்ஃப் பிட்டி, ப்ரூடிங், புலம்பல் இதுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ விஷயம் எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் இதை பற்றியெல்லாம் எப்போவுமே எந்த காலத்துலேயுமே கவலைப்பட்டதில்லை. நான் வருவேன், ஆக்ட் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுவேன். ஈவினிங் போனால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு படுத்துருவேன். எனி ஹைலைட்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டென்னிஸ் மேட்ச்சுக்கு இப்போ கை தட்டிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அங்கே அவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போடாமல் லெஃப்டில் கொண்டு வந்து பிடிச்சி போச்சு. அது மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு என்னை ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து அப்படியே சந்தோஷமாக வச்சுக்குவேன். தட் இஸ் பியூட்டிஃபுல். இந்த ஒரு மாடர்ன் லவ்வில் ஒரு எபிசோட் பண்ணதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீன், பிகாஸ் அது வந்து ஓடிடிக்காக பண்ண ஒரு விஷயம், இது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனுக்காக பண்ணுற விஷயம். இன்ஹெரண்ட்லி ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? தட் இஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற விதத்துலையோ, இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல ஆரம்பத்தில் அந்த க்ரௌட்ஸ் இருக்குது, இவர் வந்து இவ்வளோ க்ரௌட்ஸ் மேனேஜ் பண்ண முடியாது, இல்லை நம்ம இவ்வளோ அந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை இல்லை, சுத்தமாக இல்லை. இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை எடுக்கிறேன். ஸோ இஃப் ஜிடி நாயுடு வந்து ஓடிடி கதையாக இருந்தாலும் ஓடிடி பண்ணாலும் இதே மாதிரி சத்தியமா இல்லை இல்லை. ஆனால் அதுக்கு அவர் டிஃப்ரென்ஸே இல்லைன்னாரு. அதனால தான் வாஸ் லைக் இல்லை ஓடிடிக்கும் சினிமாக்குமா அப்படி சொல்ல. எந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு இருக்குல்ல, பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். இல்லை சொல்லுங்கள். நோ பட்ஜெட்னு சொல்ல, லெட்ஸ் அஸ்யூம் யூ ஹேவ் த சேம் பட்ஜெட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கிறீங்க, நீங்கள் ஃபார் சம்டைம்ஸ் ஓடிடி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்லி தெர் இஸ் திஸ் தியரி தட் இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க ஃபோனில் பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஸ்மால் டேப்லெட்டில் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் லைட் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் லைட்டிங் இருக்கணும், எந்த டார்க்னஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்ல. பட் அவங்களே கொஞ்சம் ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் டு கைண்ட் ஆஃப் என்ஹான்ஸ் ஓடிடி வியூவிங். அந்த செகண்ட் ஸ்க்ரீன் வியூவிங்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்டே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த கதை நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு ஒரு ஓடிடி ப்ராடக்ட் பண்ணலாம். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன, ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் இஃப் ஹவு டிட் வாஸ் திஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் மாடர்ன் லவ். எனக்கு நிஜமாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா எனக்கு நான் ஒரு கதை சொல்லின்ற பாயிண்ட்லேருந்து இந்த கதைக்கு உண்மையிலே என்ன தேவையோ அதான் நான் பண்ணியிருக்கேன். நான் நிஜமாக சொல்கிறேன், என்னால் அது டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு எமோஷன் எடுத்துன்னு வரணும் ஸ்க்ரீனில், அதுக்கு வந்து நான் க்ளோஸ்அப் தான் வைக்கணும்னா அப்படி தான் நான் யோசிச்சு க்ளோஸ்அப் வைப்பேனே தவிர, இல்லைன்னா நான் வந்து இங்கே வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு என்ஜாய் த லேண்ட்ஸ்கேப், இங்கே இல்லைன்னா அந்த மூடே வந்து நான் இப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட்டில் தான் என்னால் கொண்டு வர முடியும்னா அப்படி வச்சு எனக்கு வந்து அது ஃபோனில் பார்க்க போகிறாங்களா இல்லைன்னா டிவியா லேப்டாப்பா இல்லை தியேட்டரான்றதுக்கு எனக்கு இங்கே நான் க்ளோஸ்அப் வச்சா தான் அவரோட எமோஷன் எனக்கு வரும்னா நாங்கள் க்ளோஸ்அப் வச்சுருவேன். பீட் மாடர்ன் லவ் ஆர் பீட் லைக் அ பிக் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட். எனக்கு அதுதான், தட்ஸ் மை அப்ரோச் லைக் டு ஃபில்ம் மேக்கிங். வாவ். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தில் வாட் வாஸ் யோர் பேசிக் இஸ்தட்டிக் க்ரைட்டீரியன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு, நான் ரொம்ப ஜெனரிக்காக சொல்கிறேன், நீங்கள் ஆஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ ஸ்டோரி ஐம் கோயிங் டு டெல் லார்ஜ்லி த்ரூ நியூட்ரல் கலர்ஸ், ஆர் இதை வந்து நான் வந்து டார்க்னஸில் சொல்ல போகிறேன், சம்திங் லைக் தட். இல்லை என்னென்னா, நாங்கள் படம் எடுத்த பீரியட் வந்து த பர்த் ஆஃப் ஆர்ட் டெக்கோ. ஸோ என்னோடய ஆர்ட் டைரக்டர்கிட்ட நான் சொன்னேன், அண்ட் ஆல்சோ என்னோடய மியூசிக் டைரக்டர்கிட்டையும் சொன்னேன். அப்போ வந்து பர்த் ஆஃப் ஆர்ட் டெக்கோ அண்ட் பர்த் ஆஃப் ஜாஸ். ஸோ சரி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் the props that we are bringing in, we'll make sure that it's all art deco propsன்னு சொல்லி ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணியிருக்கோம். ஜிடி நாயுடோட ஓல்ட்ஸ் மொபைல்னு ஒரு கார் இருக்குது, ஹிஸ் ஃபேவரட் கார், இட்ஸ் ஸ்டில் இன் த மியூசியம். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் டெக்கோ டிசைன் லைக். அண்ட் விச் எவர் இது ஃபசாட் தட் வி ஹவ் டேக்கன் எல்லாமே ஆர்ட் டெக்கோ ஃபசாட்ஸ். அண்ட்
உள்ள நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு உள்ளே போட்ட செட்லேருந்து எல்லாத்துலேயுமே we have கான்ஷியஸ்லி brought in art deco motives and அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு சட்டில் இது ஆஃப் ஹிண்ட் ஆஃப் art deco படம் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜாஸ் வந்து ஐ பேட்லி வாண்டட் டு பிரிங் இன் ஜாஸ். ஸோ நான் கோவிந்த் வசந்தா கிட்ட கேட்டேன், கோவிந்த் எப்படியாவது ஜாஸ் உள்ளே எடுத்துன்னு தான் சொல்லி. கோவிந்த் சொன்னார், இட்ஸ் a வெரி ரூட்டட் ஃபில்ம். இட்ஸ் ரூட்டட் ஃபில்மோட நீ ட்ரீட் பண்ணதே ரொம்ப ரூட்டடாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணலாம், we will take the instruments அங்கேருந்து, we will borrow jazz brass எடுத்துக்கலாம், ஆனால் we will give a rooted இது to it, lovely. twist to it ன்னு சொல்லி you should listen to the trumpet playing நாதஸ்வரம் in the அதான் that's those treatments, yeah. எனக்கு actually this is the lovely thing about cinema தெரியுமா, because நம்ம வந்து we have a stereotyped idea about ஒரு பழைய காலம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிறோம். பட் ரீசெண்டாக நான் when I saw இம்தியாஸ் அலிஸ் மே வாபஸ் அவங்க, அதில் ஒரு போர்ஷன் வந்து செட் in the British era, before partition. And Rahman's used bits of jazz and bebop and things like that. I was like, சும்மா ரஹ்மான் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக பண்ணுறாரோ. பட் then I learned that actually அந்த காலத்து மியூசிக் தான் அவங்க இந்தியன்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் இட்ஸ் சச் அ ரெவலேஷன்ல. அண்ட் இஃப் நாட் ஃபார் தட் ஃபில்ம் ஐ வுட் ஹவ் நோன், பிகாஸ் வி டென்ட் டு ஜென்ரலி ஸ்டீரியோடைப்ல அது கைண்ட் ஆஃப். ஏன்னா எங்கள் படத்துலேயே ஒரு சீன் இருக்கு, ஒரு குன்னூர் கிளப்பில் நடக்கிற மாதிரி. அதில் வந்து ஐ காட் சாக்ஸோஃபோன் இன்டு த இது. அப்போ கரெக்டாக ஒருத்தர் வந்து கேட்டார், சாக்ஸோஃபோன் வந்துருச்சாமான், கரெக்டாக 30 வருஷம் முன்னாடி வந்துச்சு, நாங்கெல்லாம் பார்த்து வச்சுட்டோம். பிகாஸ் சாக்ஸோஃபோன் இஸ் an instrument that came lately yeah into existence. ஸோ அதனால அதெல்லாம் உள்ள கரெக்டாக போட்டிருக்கோம்.